Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல வந்து concatenate functionக்குள்ள வந்து நம்ம upper case, lower case and proper case functions வந்து நம்ம உள்ள include பண்ணி நம்ம வந்து string வந்து concatenate பண்ண போறோம். அதே டைம் வந்து நம்ம lower caseல இருக்கிறது upper case ஆவும் upper caseல இருக்கிறது lower case ஆவும் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரி டைப்ல வந்து நமக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நார்மலா வந்து ஒரு Excelல வந்து concatenate function எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினாக்க மல்டிபிள் செல்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல லோயர் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினாக்க நம்ம கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்மால் லெட்டர்ல மாத்திடலாம். அப்பர் கேஸ் எதுக்கு அப்படினாக்க ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் லெட்டருக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ப்ராப்பர் கேஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினாக்க ஒரு ஸ்மால்ல இருக்கிற வேல்யூ வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு கேப்ஸ்ல வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினாக்க நம்ம கம்பைன் பண்ணிருக்கோம் concatenate ஃபங்க்ஷனுக்குள்ள. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டூ டைப்ல வந்து இந்த ஃபார்முலாவை வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்னு வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து நமக்கு concatenate ஃபங்க்ஷன் வந்து எக்ஸல்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணிருப்போம். இங்க எக்ஸாம்பிள் 2ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அந்த concatenate அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம டைரக்டா நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஆம்பர்சன்ட் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம concatenate பண்ணிருப்போம். அட் தி சேம் டைம் நம்ம லோயர் கேஸ், அப்பர் கேஸ், ப்ராப்பர் கேஸ் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 1ல வந்து நம்ம பிரீஃபா பார்த்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா F இங்க வந்து பாத்தீங்கன்னா E காலம்ல இங்க வந்து நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் சம் கலர்ஸ் வச்சு. இங்க தான் நம்ம ரிசல்ட் வந்து கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது பேஸ்ட் ஆன் இங்க F2 கொடுக்குறேன். இங்க பாருங்க நமக்கு இங்க A, B, C, D இது எல்லாத்தையும் நமக்கு concatenate பண்ணிருப்போம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க லோயர் கேஸ்ல வேணுமா, அப்பர் கேஸ்ல வேணுமா, ப்ராப்பர் கேஸ்ல வேணுமாங்கிறது நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஐடி இருக்கு. ஆர்டர் ஐடி நமக்கு அப்படியே இங்க வந்திருக்கும். இங்க வந்து B காலம்ல இருக்கிற சிட்டி நேம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து அப்பர் கேஸ்ல இருக்கும். பட் எனக்கு இங்க ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல இருக்கும். இங்க ஏன்னா நம்ம லோயர் கேஸ் வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா B2ல இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு வந்து லோயர் கேஸ்ல வேணும். C2ல இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ்ல வேணும். D2ல இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு ப்ராப்பர் கேஸ்ல வேணும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். சோ எனக்கு இங்க வந்து concatenateம் பண்ணிடுச்சு. எனக்கு என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வேணுமோ அதையும் நமக்கு இங்க ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா C காலம்ல வந்து நம்ம அப்பர் கேஸ் கொடுத்திருக்கோம். சோ C காலம்ல இருக்கிற வேல்யூ எல்லாமே எனக்கு இந்த ரிசல்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல இருக்கும். D காலம்ல இருக்கிற வேல்யூ எல்லாமே எனக்கு ப்ராப்பர் கேஸ்ல வேணும். சோ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா M வந்து கேப்ஸ்ல இருக்கு. போனுக்கு வந்து P வந்து கேப்ஸ்ல இருக்கு. சோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அப்பர் கேஸ்ல இருக்கும். ரிமைனிங் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கும். இதுதான் ப்ராப்பர் கேஸோட யூசேஜ். இப்படிதான் இருக்கும். இங்க வந்து பாருங்க, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இதை அப்படியே delete பண்ணிக்கிறேன். இங்க வந்து delete பண்ணிக்கிட்டு இங்க தான் நம்ம ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ண போறோம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், concatenate ஃபங்க்ஷன் உள்ள இன்க்ளூட் பண்றோம். இங்க வந்து text1, text2, text3 இந்த மாதிரி நமக்கு n நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எத்தனை செல்ஸ் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து A2 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து நமக்கு என்ன மாதிரி வேணாலும் இங்க சிம்பிள் அசைன் பண்ணிக்கலாம். ஹைஃபன்ன்றது மட்டும் கிடையாது. அட் சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஸ்ட்ரிங் வேணாலும் நீங்க அடிஷனலா ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. இந்த இடத்துல இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அகைன் ஹைஃபன் கொடுக்குறேன். அகைன் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு அந்த ஹைஃபனுக்கு பிஃபோராகவும் ஆஃப்டராகவும் எனக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா. இப்போ வந்து A காலம்ல இருக்கிற அந்த வேல்யூ வந்து நமக்கு இங்க எடுத்து வந்துரும். இப்போ வந்து இதோட நமக்கு ஒரு ஹைஃபனையும் ஜாயின் பண்ணிடும். ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுத்து அகைன் வந்து இந்த B2ல இருக்கிற செல்ல வந்து நமக்கு இங்க ஜாயின் பண்ணணும். A காலம்ல இருக்கிற அந்த வேல்யூவோட. சோ அங்க ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னாக்க லோயர் கேஸ்ல வந்து எனக்கு அங்க ஜாயின் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு B காலம்ல அப்பர் கேஸ்ல இருக்கு. சோ நான் இங்க என்ன பண்றேன், லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் வந்து உள்ள இன்க்ளூட் பண்றேன். இங்க வந்து லோயர்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த லோயர் கேஸ்க்கான டெக்ஸ்ட் வந்து இந்த B2 செல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கமா இங்க வந்து எனக்கு ஒரு இந்த
செகண்ட் டெக்ஸ்டையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன், அந்த ஹைஃபனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ்ல வந்து அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் கமா எனக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னாக்க தேர்ட் டெக்ஸ்ட் இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் 3 இப்படி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. இங்க வந்து எனக்கு என்ன வேணும்னாக்க அடுத்தது C2ன்ற இந்த செல்ல நான் கொடுக்க போற ரீஜியன் வந்து எனக்கு அப்பர் கேஸ்ல வேணும். எனக்கு ரீஜியன் வந்து இங்க லோயர் கேஸ்ல இருக்கு, எனக்கு அப்பர் கேஸ்ல வேணும். ஸோ நான் அப்பர் கேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இங்க வந்து C2 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். கமா எனக்கு இந்த C2 செல்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் வேணும். அந்த ஹைஃபனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றேன். கமா இப்போ எனக்கு வந்து இங்க D2 செல்ல வந்து ப்ராப்பர் கேஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ நான் ப்ராப்பர் கேஸ் கொடுத்துக்கிறேன். இங்க டெக்ஸ்ட் வந்து இந்த D2 செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன், அகைன் க்ளோஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராக்கெட்டையும் நம்ம அங்கங்க க்ளோஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லோயர் கேஸுக்கு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம், இங்க அப்பர் கேஸுக்கு க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து ப்ராப்பர் கேஸுக்கும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபைனலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் வந்து இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷனுக்கான பிராக்கெட். ஸோ என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் ப்ராப்பரா வந்து ஷோ பண்ணுது. நான் டிராக் டவுன் பண்ற இந்த ஃபார்முலாவை இங்க பாருங்க. இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்க அந்த டெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து நம்ம எந்தெந்த காலம்ல இருக்கிற வேல்யூ வந்து பி காலம்ல இருக்குது எனக்கு லோயர் கேஸ்ல வரணும், சி காலம்ல இருக்கிறது அப்பர் கேஸ்ல வரணும், டி காலம்ல இருக்குது ப்ராப்பர் கேஸ்ல வரணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இங்க டெக்ஸ்ட்டை வந்து அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும். அட் த சேம் டைம் நமக்கு கன்கார்டினேட் பண்ணி நமக்கு இங்க ரிசல்ட்டை ஷோ பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இதே சேம் ரிசல்ட் தான் இங்கேயும் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறது இல்லையும். இப்போ இதையும் நான் டெலீட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நீங்க பாட்டம்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம டைரக்டா இங்க முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம இங்க வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணாம டைரக்டா செல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போறோம். ஈக்குவல் டு A2 ஆம்பிசன் சிம்பிள் யூஸ் பண்றேன். இங்க வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள முன்னாடி வந்து நம்ம கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு A2 செல்ல செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுப்போம். இப்போ கமாக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், ஆம்பிசன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டைரக்டா செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இங்க வந்து ஆம்பிசன் சிம்பிள், இங்க நம்ம கமா யூஸ் பண்ணவே மாட்டோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆம்பிசன் சிம்பிளுக்கு அடுத்து இப்போ எனக்கு இங்க செகண்ட் காலம்ல இருக்கிற இந்த பி காலம்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். அது எப்படின்னாக்க லோயர் கேஸ்ல நமக்கு பி காலம் இருக்கு, அப்பர் கேஸ்ல இருக்கு, நமக்கு லோயர் கேஸ்ல வேணும். ஸோ லோயர் கேஸ் கொடுத்துக்கிறேன். B2 செல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ஆம்பிசன் சிம்பிள், எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைஃபன் வேணும், ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அகைன் ஆம்பிசன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இப்போ அப்பர் கேஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு C2ல இருக்கிறது அப்பர் கேஸ்ல வேணும். ஸோ C2 செல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். அகைன் ஒரு ஆம்பிசன் சிம்பிள், எனக்கு ஆம்பிசனுக்கு அடுத்தது எனக்கு அந்த C2 செல்ல கன்கார்டினேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹைஃபன் வேணும், ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் ஆம்பிசன் சிம்பிள், இங்க வந்து எனக்கு ப்ராப்பர் கேஸ்ல வேணும், டி காலம்ல இருக்கிற வேல்யூ. ஸோ D2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன், என்டர் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலம் பி காலம் எனக்கு வந்து லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம், சி காலம் அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம், டி காலம் வந்து ப்ராப்பர் கேஸ்ல எனக்கு ரிசல்ட் கெட் பண்ணி ஷோ பண்ணுது. இப்போ இங்க வந்து இந்த ரிசல்ட்டையும் ஈக்குவல் டு எனக்கு இந்த எக்ஸாம்பிள் 1ல நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, இந்த ரிசல்ட்டையும் நான் ஈக்குவல் பண்றேன், என்டர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ட்ரூன்னு வருது. எனக்கு இந்த எக்ஸாம்பிள் 1ல கிடைச்ச ரிசல்ட்டும் 2ல கிடைச்சிருக்கிற ரிசல்ட்டும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. பட் ஃபார்முலா டைப் தான் நமக்கு டிஃபரெண்ட். ரெண்டுமே ஆனா கன்கார்டினேட் ஆகி நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்க இதுல போயிட்டு இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு இதுல நீங்க ஒரு ஸ்பேஸ் எக்ஸஸா நீங்க இப்போ ஒரு ஹைஃபன் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்டர் பண்ணுங்க, நமக்கு வந்து ஃபால்ஸ் த்ரோ பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபால்ஸ் த்ரோ ஆகும். பிகாஸ் நம்ம இங்க வந்து அந்த மாதிரி ஹைஃபன் கொடுக்கல, அதனால நமக்கு வந்து அங்க ஃபால்ஸ் த்ரோ ஆகுது. இங்க பாருங்க, இப்போ நான் இந்த கார்ன்றல இன்பிட்வீன்ல வந்து ஒரு டபுள் ஹைஃபன் ஆட் பண்ணிட்டோம் அப்பர் கேஸ்க்கு முன்னாடி. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, இங்க வந்து நான் என்ன பண்றேன், இங்க டபுள் ஹைஃபன் ஆட் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு ட்ரூவா மாறதுக்கான
பாசிபிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா மாறிடுச்சு. ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே எக்ஸாக்டா சேம் ரிசல்ட்டை தான் நமக்கு த்ரோ பண்ணுது. ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. எந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.